பிரைஸ் தி லார்ட் மக்களே. இன்றைக்கு நான் வேத வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நாளில் கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியான கிருபை கொடுத்த தயவுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரோடவும் அப்பா கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. போக்கிலும் மரத்தில் பாதுகாத்து கொள்ளும் இயேசுராஜா. அப்பா, இந்த வேத வசனம் வாசிக்க எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கும் அப்பா அதுக்கு ஒரு வழியை பயன்படுத்தி தருகிறதுக்கும் உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா, கூட இருங்க, வழி நடத்துங்கப்பா. நாங்கள் இன்னும் உம்மாண்டையே நெருங்கி வர எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இந்த வேத வசனத்தின் நாங்கள் புரிஞ்சுக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் அப்பா படுத்த எங்களுக்கு ஞானத்தை தாங்க. மீட்பர் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் எடுக்கிறனால பிதாவே, ஆமென். வேதவசனம் வாசிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 16 முதல் 20 வசனம் வரை. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரின் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்திதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ, தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஆமென்.